யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது படிக்கிறேன்? யோவான் எழுதிய சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 20ஆம் அதிகாரம் 15. இயேசு அவளை பார்த்து, சிறியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள். போதும். இப்போ நான் பேச போகிறது ரெண்டே தான். ஏன் அழுகிறாய், யாரை நம்ம தேடுறோம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பேச போகிறேன். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒன்று சாப்பிடல அண்ணாள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக அழுகிறத பார்க்குறோம் இல்லையா? அண்ணாள் குழந்தைக்காக அழுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஏசியா 38:3 கொஞ்சம் படிங்க. ஏசியா பழைய ஏற்பாட்டில் ஏசியா 38:3. ஆம் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்து என்னை நேர்த்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுந்தான். அங்க பார்த்தீங்கன்னா இசைக்கியா பார்த்தீங்கன்னா அவர் ஜீவனுக்காக அழுகிறார். அண்ணாள் தன் குழந்தைக்காக அழுகிற பார்க்குறோம். ஆனா இசைக்கியா தன் ஜீவனுக்காக அழுகிற பார்க்குறோம். அதே மாதிரி பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசுவை மறுதலிச்சதுக்காக அழுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், எதுக்கெல்லாம் அழுகிறோம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன். அதே மாதிரி மரியா பார்த்தீங்கன்னா யோவான் அதிகாரம் 20:11 படிங்க. யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்போது அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைகள் பார்த்து. ஓகே, போதும். அங்க பார்த்தோன்னா மரியா பார்த்தோன்னா கல்லறைகள் இயேசுவை காண வேண்டாம்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப பார்த்தோன்னா 3 விஷயம் தான். அண்ணாள் தன் குழந்தைகளுக்காக அழுகிறா. இசைக்கியா பார்த்தீங்கன்னா தன் ஜீவனுக்காக. பேதுரு பார்த்தோன்னா இயேசுவை மறுதலித்தார். ஆனா மரியா பார்த்தீங்கன்னா இயேசுவை காணவில்லை என்று அழுகிறாள். நம்ம கூட அப்படித்தான் ஒரு சில நேரத்துல என்ன காணவில்லை, நமக்காக என்ன இயங்குறோம், அழுகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட ஏசப்பா எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பாரு, எவ்வளவு அதிசயம் செஞ்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், அவர் இல்ல போலுக்க, அவிசுவாசமா இருப்போம். ஆனா நம்ம அவிசுவாசமா இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளவோ சாட்சிகள் கண்டோம், எவ்வளவோ கேட்டோம். பாஸ்டர் சாட்சி கேட்டாங்கன்னா யாரும் தெரியாமே ஒருத்தர் டிராபிக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாரு. எவ்வளவு அற்புதம். அந்த பிரதர் கூட சொல்லிட்டு போனார், நல்ல சாட்சி, அழகான சாட்சியை சொல்லிட்டு போனாரு. ஒரு 10 நிமிஷம் அழகா பேசினார். எல்லாமே சாட்சி, உயிருள்ள சாட்சி. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். அதை பத்தி தான் இன்னைக்கு உயிரோடு தேவன் நம்ம ஏந்திருக்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறோம். இந்த பண்டிகைகளை பார்த்தாங்கன்னா நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு அற்புதம் செய்தான் வந்திருக்காரு. நமக்கு அடையாளம் செய்த நம்ம சாபங்களையும் பாவங்களையும் போக்குறதுக்கு தான் ஏசப்பா வந்திருக்கிறாரு. யாருமே அழ வேண்டாம், எல்லாருமே தைரியமா இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி யாரை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். இப்போ யாரு நம்ம எதுக்காக தேடுறோம்? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 ஒருத்தர் படிக்கிறார். 10 நிமிஷம் நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். யாரை தேடுகிறோம்? லூக்கா 24:5 அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரே, நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா எங்க இருக்காரு? உயிர் தெழுந்துட்டாரு. நம்ம எதெல்லாமோ தேடி போறோம். இந்த நேரத்துல உடம்பு சரியில்லைன்னா எங்க பெஸ்ட் டாக்டரை தேடி போறோம் இல்லையா? உடல்நிலை சரியில்லை அப்படின்னா யாராவது பெஸ்ட் டாக்டர் எங்க இருப்பாங்க, பெஸ்ட் ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தேடி போறோம். ஆனா ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளோடு இருந்து நமக்கு எவ்வளவோ அதிசயங்கள் செய்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், சவுல் எதை தேடி போனாரு? கழுதையை தேடி போனாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு உலகத்தை நோக்கி தேடி போனான். ஆனா சவுல் கழுதையை தேடி போறதுனால ஒரு ராஜாவாக மாற்றப்பட்டாரு. இப்போட நம்ம எதுக்காக தேடி போறோம்னு பாத்தீங்கன்னா ஏசப்பாவை நம்ம தேடி போனோம்னா, ஏசப்பாவை தேடி போன எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. ஆனா கூடவே இருந்து கூட எல்லா விஷயத்திலையும் கூடவே இருந்து ஏசப்பா வழி நடத்துற ஜீவனுள்ளவருக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசப்பா தேடுங்க, ஏசப்பா கூட ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில ஜெபம் பண்ணு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தேடி பாருங்க, அதிகாலை நேரத்துல இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களா, ஏசப்பா நல்ல அற்புதம் செய்வாரு. உங்க தேவைகளா சந்திக்கப்படுவாரு. இந்த நேரத்துல நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், காலேஜ் தேட வேண்டி இருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க. யாரை தேடுறங்க? ஃபர்ஸ்ட்ல நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பாருங்களேன். முதல்ல நீங்க ஏசப்பா தேடுங்க. பையன் +2 முடிச்சிருக்கானா, 10th முடிச்சிருக்கானா, என்ன குரூப் எடுக்கணும், எதுவுமே யோசிக்காங்க. முதல்ல தேட வேண்டியது ஏசப்பாவை தேடி பாருங்க. ஏசப்பாவை தேடும் போது உங்களுக்கு அற்புதம் கிடைக்குமா இல்ல நீங்களே யோசிச்சு பார்ப்பாங்க. இன்னையில இருந்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. அதிகாலை எழுதி ஜெபம் பண்ணுங்களேன். அதிகாலை எழுதி ஜெபம் பண்ணும் போது உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காகவும், பண தேவைகளுக்காகவும், உடல்நிலை சூழ்நிலைக்காகவும் நீங்க தேடி பாருங்க. ஏசப்பா நல்ல அற்புதம் செய்வார். நம்ம தேவன் அற்புதத்தின் தேவனுங்க. அற்புதத்தின் தேவன் எங்க இருக்கிறார்? உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவாங்க ஈஸ்டர் பண்டிகையை, வேற லெவல்ல கொண்டாடுவாங்க. ஆனா சரியா, ஆனா இங்கேயும் கொண்டாடுறோம் நம்ம ஈஸ்டர் பண்டிகை. இன்னைக்கு பார்த்தா 40 நாள் உபவாசம் இருந்து, ஒரு சில சர்ச்செல்லாம் இன்னைக்கு உபவாசம் இருந்து இன்னைக்கு தான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம அற்புதத்தின் தேவன் நம்மளோட இருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கூட நீங்க ஆண்டவர் இருக்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு வாரத்துல 6 நாள் நம்ம வீட்டுல இருப்போம். அந்த வீட்டுல இருக்கிற ஜெபத்தோட இது அவருடைய இல்லம். வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள். இந்த இல்லத்துல நீங்க உங்க தேவைகளை ஜெபம் பண்ணி பாருங்க. இங்க தேடி பாருங்க. உங்க தேடல் ஈஸியா கிடைச்சிரும். இப்ப நீங்க உலக பிரமாணமான தேடுறதா கூகுள்ல போனா நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் கிடைச்சிரும். ஒரு பொருளோட டேட்டா இல்ல என்ன பத்தி வேணும், இது அட்ரஸ் வேணும், எதையாவது சர்ச் பண்ணுங்களேன். உலக பிரமாணம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இந்த பைபிள்ல அருமையா சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அந்த தேவையை நீங்க சர்ச் பண்ணுங்க. இதுல வசனத்தை நீங்க வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவுக்குள்ள நீங்க வசனத்தை எடுத்து தியானம் பண்றீங்களோ, தியானம் பண்ணி ஜெபம் பண்றீங்களோ, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நான் தியானம் பண்ணி விசுவாசிக்கிறனால நான் ஆசீர்வாதமா இருக்கேன். இப்போ எல்லாராலும் மதிக்கப்படுறேன், சமுதாயத்துல நல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஒரே காரணம் இந்த வசனமும் இந்த வேத வசனம் தான் எனக்கு என் கூட இருக்கிறது. இப்போ வரைக்கும் நான் பேசுவேன். இது ஒண்ணுதான் எனக்கு எல்லாமே. இது இருந்தா எல்லாமே நம்மளை தேடி வரும். உங்க உறவு தேடி வரும். அவங்க படிப்பு இருந்தா நல்ல ஒரு வேலை தேடி வரும். நீங்க படிக்காட்டியோட ஞானமான மாற்றக்கூடிய ஒரே ஒரு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஞானவான் இல்ல, நாங்க ஞானவான் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நேரத்துல நான் சொல்றேன், இதை நீங்க படிச்சீங்கன்னா ஞானவான் கூட நீங்க டிராவல் பண்ணக்கூடிய தேவை கிருபை உங்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தேடுங்க, இதை தியானம் பண்ணுங்க. இது எல்லாமே உங்க தேவைகளா இருக்கு. மன சோர்வு இருக்கா, குடும்ப பிரச்சனை இருக்கா, சமாதானம் இல்லையா, நோய் பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, கடன்காரன் தொந்தரவு பண்றானா, அவங்களுக்கு தயவு கொடுக்க. கடன்காரன் தேடி வரானா, நீங்க முட்டு போட்டு ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், ஏசப்பா ரொம்ப வன்மையமா இருக்கணும், நிறைய தீர்க்க தரிசனம் வர வேண்டும் ஜெபம் பண்ணாராம். ஒரு மாசம் ஃபுல்லாவே அவர் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆனா 29 நாள் ஜெபம் பண்ணியிருக்காரு. எதுவுமே பதில் கிடைக்கலையா. 30 நாள் அந்த 29 என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆனா அவரு அவிசுவாசம் ஆகல. அவிசுவாசம் ஆகாம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாராம். நாளைக்கு எப்படியாவது ஆண்டவரே உங்க தேடணும், உங்க கண்டடையணும், ஆண்டவரே உங்க கண்டடையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி 30ஆம் தேதி அந்த தனி ஜெபாருக்கு போகும்போது ஏசப்பா அவரோட இடப்பட்டாராங்க. நீங்க ஜெபம் பண்ணாலும் உடனே தர மாட்டாரு. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு விடுதலை செய்ய முடியாது. உங்களை சோதிச்சு பாப்பார், உங்க மனசை சோதித்து பாப்பார், உள்ளத்தை சோதித்து பாப்பார். ஆனா உங்க கூட இருக்கிற டிராவல் பண்ற உங்க இறுதி வரை இருக்கிற ஒரே ஏசப்பா நம்ம உயிருள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் பிரச்சனையில வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் போராட்டத்துல யார் பிரச்சனை இல்லாம யாருக்க மாட்டோம். எவ்வளவு பணக்காரங்க இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தர் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும், மன சோர்வு இருக்கும் அவங்களுக்கும். ஆனா அதனால ஏசப்பா மட்டும் நீங்க இறுக பிடிச்சுக்கோங்களேன். இறுக பிடிச்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணுங்க. காலையில அதிகாலை நேரத்தை எரிஞ்சு அதுக்குன்னு நீங்க டைம் ஒதுக்குங்க. சர்ச்சைக்கு வரது கூட டைம் ஒதுக்குங்க. நமக்கு அந்த டைம் கிடைக்காது. ஏசப்பா தேட தேட சத்துரு நமக்கு பல வழியில போராட்டம் நடத்துவான். ஜெபம் பண்ண விட மாட்டான். பைபிள் படிக்கும் போது தான் போன் வரும், போன்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆனா நீங்க ஜெபம் பண்ணி எல்லாமே நீங்க கிளியர் ஆகி வந்துட்டாங்கன்னா ஏசப்பா உங்களை கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுத நாளுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவங்க எல்லாரும் ஆண்டவரே இந்த நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னையில இருந்து இங்க நம்ம தேடி போகிறது நமக்கு உடல்நிலையோ பணமோ எதுலையுமே தேடி போக வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பழைய ஏற்பாட்டுல சவுல் கலைதான் தேடி போனாரு. ஆனா ராஜாவா ஏசப்பா மாத்தினாரு. எத்தனை பேர் விசாரிச்சுக்கிறீங்க? இந்த நேரத்துல
நீங்க ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறீங்க, நீங்களும் எல்லாம் ராஜாவா மாறணும், உங்க தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவங்க இப்படி வாழ்க்க கூடாது, இன்னும் நம்ம வேற லெவல்ல வாழணும். அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஆச்சரியப்படலாம் ஏசப்பா பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? ஏசப்பா நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க ராஜாவோட நம்ம விசுவாசிக்கும் போது அவர் வேற லெவலுங்க. நீங்க அவரை கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அவர் லெவல்ல நீங்க அந்த லெவல்ல நம்ம பிரகாசமா இருக்கலாம். உங்க முகம் பிரகாசமாகும். நீங்க அழகா இருக்க தேவையில்லை, ஏசப்பா கூட இருந்தா நீங்க அழகாவே இருப்பீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கூட நீங்க சர்ச்சுக்கு வந்தோன்னே ரொம்ப சோகமா இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன். உங்க தேவைகளை உங்களுடைய குறிப்புகளை எழுதி வைங்க. நானும் தேவை இருந்துச்சுன்னா பைபிள் எழுதி வச்சிருவேன். எனக்கு நீங்க தேவை இருக்கு ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சிருவேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ சின்னமா ஒரு சுருக்கமா எழுதி உங்க குறிப்பை இதில் வச்சிருங்க. இதை வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதை கூடவே இருங்க. இதே நல்லா கிஸ் பண்ணி இதை லவ் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன். வேற எல்லாமே எந்த உறவும் எல்லா உறவும் விட்டுட்டு போயிருங்க. இப்பவும் சொல்றேன், எல்லா உறவும் பெற்றோரா இருக்கலாம், கூட பிறந்தவங்க நண்பர்களா இருக்கலாம், எல்லா உறவும் ஒரு நாள் போயிடும். போகாதவங்க இறுதி வரைக்கும் இருக்கிறத எப்படி படிச்சா நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியை போடுறோமோ அது நம்ம இருக்க தட்டி நமக்கு ஒரு பேரு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேல இந்த பைபிள் இருக்குங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க. தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. இந்த நேரத்தை எனக்கு நல்ல ஜெபிக்கிறேன். ஆட்சியை முடிச்சுக்கிறேன். ஆமேன்.